ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்குள்ள ஒரு சூப்பரான பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முட்டையெல்லாம் சேர்த்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 1-2 ஐட்டம் மட்டும் வாங்குற மாதிரி வரும். இல்லை அது இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி வாங்க, எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இதை இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போயிட்டு சேட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசை கல் எடுத்துக்கலாங்க. என்ன தான் நான்ஸ்டிக் இருந்தாலும் அப்படியே கல் தோசையில் செஞ்சால் தான் அதனோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஆம்லெட் மட்டும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை, கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஆம்லெட் பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். சில கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த ஆம்லேட்டுக்கு பதிலாக வேக வச்ச முட்டையை ரவுண்டாக கட் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரெட்டுக்கு தகுந்தாப்பில் இதை லைட்டாக மட்டும் மடித்து விட்டுக்கிற போகிறேன். அந்த ப்ரெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மடித்து இதை திருப்பி போட்டு எப்பயும் போல் இதை எடுத்து தனியாக ஓரமாக வச்சிடலாம். கடைகளில் ப்ரெட்டே கிடைக்குதுங்க. சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கிடைக்குது. அப்புறம் கோதுமை அதில் செஞ்ச ப்ரெட்டு, மில்க் ப்ரெட்டு, மைதா ப்ரெட்டுன்னு எல்லா வகையிலையும் கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்படுற ப்ரெட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமையில் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரெட்டு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரெட்டு வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போடலாம். இப்போது அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த ப்ரெட்டை நம்ம லைட்டாக எண்ணெய் மட்டும் சேர்த்து நம்ம சூடு பண்ண போகிறோம். லைட்டாக கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படியே டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்குறோம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தது அப்படின்னு நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். நான் காமிக்கிறேன் பாருங்களேன், அந்த பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடுமே ஈவனாக ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது மேலே சீஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸ்லைஸாக இருக்கும் இல்லையா, அந்த இதுதான். இதையும் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். பாலில் செய்கிறது தான். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் இது. இப்போ அதை நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். அந்த ப்ரெட்டை இது வேறு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மேலே மயோனிஸ், இதில் முட்டையில் செஞ்சது. அதை ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி மேலே தடவிக்கலாம். முட்டையில் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்தி தான். நம்ம எக்ஸ்ட்ராவாக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை உடனே செஞ்சு வைக்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். அது மேலே ஒரே ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயம்னா ஒரு இது இல்லைங்க, ஒரு வெங்காயத்தில் ஸ்லைஸாக கட் பண்ணது லேஸாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தடிமனாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு அந்தளவு நல்லா இருக்காது. எல்லா சைடுமே வெங்காயத்தில் கவர் பண்ணியாச்சு. என்னடா சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன தான் நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துருந்தாலும் லேஸாக இருக்கணும். அதே மாதிரி பாருங்களேன், தக்காளியும் பாருங்கள் அப்படியே லேஸாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். கட் பண்ணி இதையுமே சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீசனிங்க்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும். அந்த இது தான் நான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க, இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. லைட்டாக மிளகுத்தூளை கூட தூவி விட்டுக்கலாம். இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மிளகாயை வரமிளகாயை அப்படியே நுணுக்கி விட்ட மாதிரி பாட்டிலில் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஆம்லெட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை சேர்த்துக்கலாம். அது நீங்கள் வேக வச்ச முட்டை இருந்துச்சுன்னா ரவுண்டாக கட் பண்ணி அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், தக்காளியில் செஞ்ச சாஸுங்க, அதுவுமே ரொம்ப நல்லது. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சதாக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லதுங்க. ஏன்னா கெமிக்கல்ஸ் இல்லாமல் கம்மியாக இருக்கிறதா பார்த்து அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டிலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி இது மேலே ஃபுல்லாக தடவியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச ஸ்லைஸ் எல்லாம் இருக்குள்ள சேர்த்துருந்தோம் இல்லையா, சீஸ் ஸ்லைஸ்லாம், அந்த ப்ரெட்டையும் இது மேலே வச்சிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற சைஸஸில் இதை கட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்களேன், வெங்காயம் சேர்த்துருக்குறோம், தக்காளி, சீஸ், இது எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கோதுமையில் செஞ்ச ப்ரெட் இதுவுமே வீட்டில் செஞ்சதுன்னா ரொம்பவே நல்லது தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உள்ள வேறு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் இருக்கு இல்லையா, அதை ஸ்லைஸ் பண்ணி வைக்கலாம், பன்னீர் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கேரட், கேபேஜ் எதுனாலுமே வைக்கலாம். எந்த காய்கறிகள் உள்ளே வைக்கணுமோ அந்த மாதிரி வைக்கலாம். நம்ம டொமேட்டோ சாஸ், மயோனீஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்படியே போய் பாருங்கள், நிறையா லிங்க்ஸ் போட்டு வைக்கிறேன். டச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.